ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு படம் வரும். ஒரு சீசனில் பார்த்தா காதல் படமாக வரும். காதலுக்காக நாக்கறுத்தேன், காதறுத்தேன், கண்ணு கருத்தேன், சொல்லாத காதல், சொல்கிற காதல், பேசிக்கிறாத காதல், இந்த மாதிரி நிறைய காதல் டைப் ஆஃப் மூவியாக வரும். ஒரு ஸ்டேஜில் காமெடி படமாக வரும். ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரர் மூவியாக, பேய் படம். சமீப காலமாக பார்த்துருப்போம். இப்போ தான் பேய், தமிழ் சினிமாவுக்கு பிடிச்ச பேய் இப்போ தான் விட்டுருக்கு. கொஞ்ச நாள் பேய் படமாக ஓடிட்டு இருந்துச்சு. எல்லாருமே அதில் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு சில நேரங்கள் ஆக்ஷன் படமாக வரும். சில நேரங்கள் ராமநாராயணன் சார் படங்களில் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன பட்ஜெட் வந்து சாமி படங்கள் வரும். விலங்குகளை வச்சு எல்லாம் படம் எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க திடீர்னு 25 நாள் 30 நாள் படத்தை முடிச்சிருவாங்க. ஒரு நாய், ஒரு குரங்கு, இதை வச்சு ஒரு சின்ன குழந்தைய வச்சு ஒரு படம் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு டைப் ஆஃப் ஃபிலிம் வரும். இப்போ எப்படின்னா சமீபத்தில் ஒரு சாதிய ரீதியான படங்கள் வருது, மத ரீதியான படங்கள் வருது அப்படின்னு பார்க்குறப்ப அது ஒரு சாரார் வந்து ஒரு சாரார் சம்மந்தப்பட்ட மதத்தையோ ஜாதியோ தூக்கி பிடிக்கிற மாதிரியும், ஒரு சாரார் மத தாழ்த்தி எடுக்கிற மாதிரியாகவும் மாறி மாறியே தமிழ் சினிமாவில் இப்போ ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு போக்கு தான் அது என்னுடைய பார்வையில்.